ஓம் சாந்தி 28/9/2016 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக தந்தையிடம் புது புது ஆன்மீக விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி ஆத்மாக்கள் நாம் நமது உருவத்தை மாற்றிக்கிட்டே வந்திருக்கிறோமோ அதே மாதிரி பாபாவும் வந்திருக்கிறது. நம்மளுடைய உருவம் என்னது? ஆத்மாவுடைய உருவம் என்னது? ஒளிப்புள்ளி. அதை மாற்றிக்கிட்டு ஒரு உடம்புல வந்திருக்கோம். அதே மாதிரி பாபாவும் இந்த உடம்புல வந்திருக்கிறார். ஸோ இந்த புது புது விஷயங்களை பாபா கிட்ட இருந்து நாம கேட்குறோம். இதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா? வெளில சொன்னால் ஆச்சரியப்படுறாங்க இல்லையா? கேள்வி. சின்ன சின்ன குழந்தைங்க பாபாவுடைய ஞானத்தின் மீது நல்லபடியாக கவனம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன டைட்டில் கொடுக்கலாம்? பதில் ஸ்பிரிச்சுவல் லீடர், ஆன்மீக தலைவர்ன்ற டைட்டில் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க யாராவது தைரியமான காரியம் செஞ்சு காட்டினாங்கன்னா பாபா கிட்ட என்ன கேட்குறாங்களோ அதில் கவனம் கொடுத்து மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே எல்லாருமே அன்பு காட்டுவாங்க. பாபாவுடைய பேரும் புகழ் பெறும். இப்போ பாருங்க, ஆன்மீக சேனை இது இல்லையா, மிலிட்ரி. அப்போ பாபாவுடைய ஞானத்தை நல்லா கவனம் கொடுத்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆன்மீக தலைவர்னு வைக்கலாம் பேருன்றார். ஏன்னா பாபா சொல்கிறத தைரியமாக பாபா கிட்ட கேட்குறத தைரியமாக போய் பேசுகிறாங்க, மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அதை முதல்ல அவங்க கேட்கணும், கேட்டு தான் புரிய வைக்கணும். அப்போ தான் எல்லாருடைய அன்பும் வரும். அப்போ அவங்க ஆன்மீக தலைவர் தானே. எல்லாரும் ஒருத்தர் மேலே யார் மேலே அன்பு வைப்பாங்க? தலைவர் மேலே தானே வைப்பாங்க. அப்போ பாபாவுடைய பேரும் புகழ் பெறும். அப்போ அந்த டைட்டில் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. கொடுக்கலாம் அப்படின்னு அவரே சொல்கிறார். பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. குழந்தைங்க கூப்பிட்டாங்க. பாபா நம்மளுடைய அழைப்பிதழின் பேரில் இறங்கி வந்துட்டாரு. நடைமுறையில் குழந்தைங்க என்ன சொல்றாங்க? பாபா நீங்க மீண்டும் ராவண ராஜ்யத்தில் வாங்க, மீண்டும் மாயாவுடைய நிழல் படிஞ்சிருக்குது அப்படின்னு வார்த்தைகளாலும் சொல்லப்படுது. மாயான்னு சொல்லப்படுறது ராவணன். அதனால தான் கூப்பிடுறாங்க. ராவண ராஜ்யம் வந்துடுச்சு, அதனால இப்ப மீண்டும் வந்துடுங்க. ராவணனுடைய ராஜ்யத்துல ரொம்ப துக்கம் இருக்குதுங்க. நாங்க ரொம்ப ரொம்ப துக்கம் நிறைஞ்சவர்களாக பாவாத்மாக்களாக ஆகிட்டோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் குழந்தை தவிக்கிறேனே, உனக்கு கண்ணு இல்லையா? கரெக்ட் தானே? பக்தியில உனக்கு கண்ணே இல்லையான்னு யார்கிட்ட கேட்பாங்க? யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்தா ஏன் கவலைப்படணும்? அப்போ உங்க அப்பாவா இருந்தா தானே கவலைப்படணும். அதுதான். அப்ப அப்படி கூப்பிடுறோம். துக்கத்துல நாங்க துடிக்கிறோம், வாங்க, இந்த ராவணன் தொலை தாங்க முடியல அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனா இப்ப கண்கூடாக அப்ப பாருங்க, துக்கம் நிறைஞ்சவர்களாக பாவாத்மாக்களாக நாம் ஆகிட்டோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்றோம். எங்களை கடை தேற்ற யாருமே இல்லை, நாங்க யார் கையை பிடிச்சாலும் அவங்களும் பாவிங்களா இருக்கிறாங்க, அப்புறம் எங்களை யார் காப்பாத்துறது? இப்ப நடைமுறையில கண்கூட பாபா இங்க உங்களுக்கு ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அதே மகாபாரத யுத்தம் இப்ப நடந்துட்டு இருக்குது. கரெக்டு தானே? பாபா ஞானம் மற்றும் ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார். நிராகாரர் பரமபிதா பரமாத்மா நிராகாரில இருந்து சரீர உருவத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க இறைவனை. எல்லாரும் வா வா வான்னு கூப்பிட்டா அவரு வருவார். வந்தாலும் அவரு எதுக்கு கூப்பிடுறாங்க? துக்கத்துல இருந்து காப்பாற்ற. துக்கத்துக்கு காரணம் என்ன? தூய்மை இழந்தது.
ஸோ தூய்மை ஆக்குறதுக்கான ஞானத்தையும் யோகத்தையும் தானே அவர் கற்றுக் கொடுப்பாரு. அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாரு. உருவத்தை மாற்றுங்க, சரீர உருவத்துக்கு வாங்க. எவ்வளோ நாள் தான் அப்படியே இருப்பீங்க, வாங்க. சினிமா பாட்டிலே கேட்குறாங்கல்ல, இவரு லவ் ஃபெயிலியரில் போய் துடிச்சாருன்னா இறைவனை கூப்பிட்றாரு. கடவுள் ஒரு நாள் மனிதனாக பிறக்க வேண்டும், வேதனையில் வாடணும்னு எழுதுறாங்க. ஸோ அவங்களே அறியாமல் எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவர் வருவார். அவர் இதுக்காக வர்றாரு, அவர் நம்மளோட சுகத்தை கெட்டுட்டு போகிறதுக்கு வர்றாரு. அப்போ உருவத்தை மாற்றி வரணும். பாபா புரிய வைக்கிறாரு, நீங்க கூட ஆத்மாக்களாகிய நீங்க கூட பாபா இருக்கிற அதே பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவங்க. அதைத்தான் பிரம்ம மகா தத்துவம் நிராகார உலகம் சொல்றது. நீங்களும் இப்போ உருவத்தை மாத்திட்டு தான் இங்க வந்திருக்கிறீங்க. ஆனா இது யாருக்கும் தெரியல. கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்களே, நம்மளையே பார்க்க முடியாதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. இல்லை, ஆத்மாவை பார்க்க முடியாது, ஆத்மாவுடைய அப்பாவையும் பார்க்க முடியாது. நம்ம உடம்பு எடுத்தோம் அவர் எடுக்கலாம், அதனால தெரியல. நிராகாரர், அதாவது சரீரமற்ற ஆத்மா தான் வந்து இந்த சாக்கார சரீரத்தை எடுத்துக்கிட்டு நடிக்கிறதுக்காக. மற்றபடி ஆத்மா இருக்கிற உலகம் சரீரமற்ற நிராகார உலகம். இது சாக்கார உலகம், சரீரமுள்ள உலகம். இந்த சரீரமுள்ள உலகத்துக்கும் சரீரம் இல்லாத அந்த பரந்தாமத்துக்கும் இடையில என்ன உலகம் இருக்கு? சூக்ஷ்ம லோகம், ஆக்காரி உலகம். அது தனி. உங்க புத்தியில நாம சாந்தி தாமத்துல இருந்து வரோம்னு இப்ப இருக்குது. அப்ப வீடு எங்கிருந்து வந்தோம் அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப முதல்ல இப்ப பாருங்க, பாபா ஒளிப்புள்ளியா தான் இருக்காரு. ஆனா நம்ம நினைக்கும் போது எப்படி நினைப்போம்? செம்பொன் நிறமான இடத்துல ஒளிப்புள்ளியா நினைப்போம். ஏன்னா கூடவே வீட்டையும் சேர்ந்து நினைக்கிறோம். ஏன்னா அங்கதானே போகணும். அதுக்காக பாபா இப்ப முதல்ல புது படைப்பை படைக்க வேண்டி இருக்கு. அவர் வர்றது என்னது? புது உலகத்தை படைக்கிறதுக்கு. அதுக்கான ஞானத்தை கொடுக்கிறாரு. அப்ப சூக்ஷ்ம உலகத்தை தான் படைப்பார். சூக்ஷ்மவாதனத்திற்கு இப்ப நீங்க போக முடியும். பிறகு அங்க போக வேண்டியது இருக்காது. முதல்ல நீங்க சூக்ஷ்மவாதனத்தின் வழியா வர்றது கிடையாது, நேரடியா வரீங்க. இப்ப சங்கம் யுகத்துல நீங்க சூக்ஷ்மவாதனத்துக்கு வரவும் போகவும் முடியும். நடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. இது குழந்தைகளாகி உங்களுக்கு சாட்சாத்காரமாகுது. மூலவதனத்தின் சாட்சாத்காரமும் கிடைக்க முடியும். ஆனா அங்க யாரும் போக முடியாது. வைகுண்டத்தின் சாட்சாத்காரமும் கிடைக்க முடியும், அங்கேயும் போக முடியாது. முழுமையாக தூய்மையாக ஆகாத வரை நாங்கள் சூக்ஷ்மவதனம் செல்ல முடியும் என்று நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சாட்சாத்காரமாக பார்க்க முடியும். இப்பொழுது சிவபாபா, பிரம்மா, தாதா மற்றும் குழந்தைங்க நீங்க எல்லோரும் இருக்கிறீங்க. குழந்தைங்க, நீங்க எப்படிப்பட்ட புது புது ஆன்மீக விஷயங்களை கேட்குறீங்க? இந்த விஷயங்களை உலகத்துல வேற யாருமே தெரிஞ்சுக்கல. நிராகாரி உலகம்னு அவங்க சொல்லலாம், ஆனா அது எப்படி இருக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஆத்மாவை பத்தியே முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கலன்னா ஆத்மாக்கள் இருக்கிற நிராகார உலகத்தை மட்டும் அவங்களுக்கு எப்படி தெரியும்? சூப்பர் பாயிண்ட் இல்ல? பாபா முதல்ல வந்து நீங்க ஆத்மான்னு முதல்ல உணர வைக்கிறார். பிறகுதான் ஆத்மாவாகி நீங்க உருவத்தை மாத்திக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறீங்க. அதாவது நிராகாரிலிருந்து சாக்கார்ல வந்து இருக்கிறீங்க. சரி, இப்ப பாப்பா சொல்றது, நாம வந்து சூக்ஷ்மவதனத்துக்கு போக முடியும், புத்தியினால போக முடியும். ஒரு சிலர் டிரான்ஸ்ல போறாங்க. மற்றபடி பரந்தாமத்துக்கோ சத்தியுகத்துக்கோ காட்சி வேணா கிடைக்குமே தவிர நிஜமாலே போக முடியாது. தூய்மை ஆனாதான் போக முடியும் இல்லையா? அந்த ஏன்னா இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூக்ஷ்மவதனம் செல்ல முடியும்,
அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்னு அடுத்தது மறுபடியும் லைன் வருது. அது அநேகமாக மூலவதனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சூக்ஷ்மவாதனத்துக்கு இப்போவே போக முடியாது, அதாவது போயிட்டு போயிட்டு வரலாம், அங்கேயே இருக்க முடியாது, அந்த அர்த்தமாக இருக்கலாம். மற்றபடி சொர்க்கத்துக்கு பரந்தாமத்துக்கும் கண்டிப்பாக போக முடியாது, காட்சி மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ டிரான்ஸில் போகிறவங்க குல்ஜார் தாதினா சூக்ஷ்மவாதனத்துக்கு போக தான் செய்கிறாங்க. சரி, மற்றபடி நீங்கள் சாட்சாத்காரமாக பார்க்க முடியும். இப்போ சிவபாபா, பிரம்மா தாதா, குழந்தைங்க எல்லாருமே இங்கே இருக்கிறோம். ஒரு சென்டரில் பாபா, குறிப்பாக மதுவனில் பாபா பிரம்ம பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது சொல்கிறார், பிரம்ம பாபா, சிவபாபா, குழந்தைங்க எல்லாம் இருந்து புது புது விஷயத்தை கேட்குறோம். ஆனால் உலகத்தில் யாருக்காவது தெரியுமா? அவங்க சொல்லலாம், மேலே எங்கேயோ இருந்து தான் நம்ம வரோன்னு சொல்லலாம் இல்லையா, மேலே போயிட்டாருன்றாங்க, அங்கேருந்து வந்தோன்றாங்க, கரெக்டு தான். இருந்தாலும் கரெக்டாக எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா ஆத்மா எப்படி இருக்குன்னு தெரியாதப்ப ஆத்மாவின் உலகம் மட்டும் அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஆத்மா உடலை எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் நானும் வந்திருக்கிறேன். இப்போ ஆத்மா நாம 84 பிறவி எப்படி எடுக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறீங்க. அந்த பாகம் முழுவதுமே ஆத்மாவுக்குள்ள ஒரு ரெக்கார்டு சிடியில் பதிவான மாதிரி பதிவாயிருக்கு. இதுக்கு முன்னாடியும் இதே விஷயங்களை பாபா சொல்லியிருந்தார். எப்போ சொல்லியிருந்தாரு? போன கல்பத்தின் சங்கமத்தில் பாபா சொல்றாரு, இப்போ உங்களுக்கு ஆழமான மனதிற்கு பிடித்த விஷயங்களை சொல்கிறேன், ஆனால் இதையெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் இப்போ தெரிஞ்சிட்டீங்க. தெரிஞ்சிக்காத விஷயம் ஆனால் கேட்கும்போது எவ்வளோ குஷியாக இருக்கு. இன்றைக்கி போய் ஒரு ஸ்கூலில் எடுக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு எங்களை இட்டுட்டு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஏன்னா புது விஷயம். அப்போ புது புது பாயிண்ட்டுகள் புத்தியில் வருது, வானிலையும் வருது. அதை கேட்க நம்மளும் அதே சிந்திச்சுட்டு இருந்தோன்னா இன்னும் புத்தியிலையும் வருது, போகவும் செய்யுது. ஆனால் மற்றவங்களுக்கும் கூட உடனே புரிய வைக்க முடியும். நாளுக்கு நாள் இந்த பிராமணர்களுடைய மரம் வளர்ந்துக்கிட்டே போகுது. இதேதான் பிறகு தெய்வீக மரமாக ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராமணர்கள் நாத்து நடுறோம், அந்த ஒரு மரம் வருது, இதே பிராமணர்கள் தான் தேவதையாக மாறுறாங்க இல்லையா? அதான் தெய்வீக மரமாக இதே தான் மாறப்போகுது. பிராமணர்கள் தான் அதிகமாக உருவாகுவார்கள். பார்ப்பதற்கு எவ்வளவு சிறிதாக உள்ளது. எப்படி உலக வரைபடத்தில் இந்தியாவை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது, உலக வரைபடத்தில் பார்த்தா குட்டி கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது மற்றது கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலும் உண்மையில் இந்தியா எவ்வளோ பெருசு தான். அந்த படத்தில் அது சின்னதாக இருக்குது. அதே மாதிரி தான் ஞானத்தை பற்றி சொல்லப்படுகிறது. மன்மனாபவ, அதாவது தந்தையை நினைவு செய்யால். விதை எவ்வளவு சிறியதாக உள்ளது, மரம் எவ்வளவு பெரியதாக வெளிவருகின்றது. ஆக இந்த பிராமண குலமும் சிறியது, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. நாம் இந்த சமயம் பிராமணர்களாக இருக்கிறோன்னு உங்கள் புத்தியில் இருக்குது. பிறகு நாமளே தேவதையாவோம். 84 பிறவிகளின் ஏணிப்படியோ மிக நன்றாக உள்ளது. குழந்தைங்க புரிய வைக்க முடியும். யார் 84 பிறவிகளை எடுக்கிறாங்களோ அவங்க தான் இதை புரிஞ்சுக்கிறாங்க. பிறகு சிலர் 84 எடுப்பாங்க, சிலர் 80 பிறவி எடுப்பாங்க. இதையும் புரிஞ்சிருக்கிறாங்க. நாம் இந்த தெய்வீக குலத்தை சேர்ந்தவர்கள், சூரிய வம்சி குலத்தவராக ஆவோம். ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம். எல்லாரும் ஒன்றா வந்துட மாட்டாங்க. நிறைய பேர் ஞானத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட ஒன்றா வரமாட்டாங்க தானே. எல்லாரும் ஒன்றா வந்துடுவாங்களா? டைமுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் வருவாங்க. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? எல்லாரும் ஒன்றா எப்படி 84 பிறவி எடுக்க முடியும்? அப்படி எடுத்தாங்கன்னா இப்போ இது அழிய வேண்டிய அவசியமே கிடையாது
இல்லையா? ஏற்கனவே இருக்கிற அப்படியே இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். சரி, இப்போ பாபா சொல்கிற ஒரு சிடியில் இருக்கிறது எப்படி திரும்ப 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 அதே வருதோ அந்த மாதிரி ஆத்மாவில் பதிவாயிருக்கு. திரும்ப திரும்ப அதே தான் நடிப்பீங்க இல்லையா? பாபா சொல்கிற அவ்வளோ இனிமையான விஷயங்களை பாபா சொல்கிறார் வாணி மூலமாக. அதை புத்தியில் அதை கேட்கும்போது நிறைய புது புது பாயிண்ட் வந்து சில சமயம் மறந்துடுது. அதுக்கு தான் டக் டக்குன்னு எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு உடனடியாக அதை பற்றி யார்கிட்டயாவது ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். அல்லது நீங்கள் பெண்கள் சுய உதவிக்குழு இதெல்லாம் இருக்கும் இல்லையா உங்கள் இதில், அங்கே போய் சொல்லுங்கள் இல்லையா? அப்போ உங்களுக்கும் ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும், பாபா குழந்தை ஆகிடுவாங்க, கொடுத்தா மாதிரியும் இருக்கும். சரி, அடுத்தது பாபா சொல்கிறது இந்த பிராமணர்களுடைய மரம் வளர்ந்துக்கிட்டே போகுது. எப்படி வரைபடத்தில் இந்தியா சின்னதாக இருந்தாலும் உண்மையிலே பெருசோ அந்த மாதிரி பிராமணர்கள் எல்லாருக்கும் கம்மியாக சின்னதாக இருந்தாலும் 33 கோடின்றது கம்மியா? எவ்வளோ பெரிய விஷயம். மதுபன் போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். திரும்ப கொச்ச 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 கொச்சன்னு இருப்பாங்க. சரி, சங்கல்பம் வைங்க. சரி, பாபா சொல்கிறாரு அதே மாதிரி தான் இந்த ஞானமும் சின்னதாக இருக்குது. என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க அங்கே? மண்மனாபு, இவ்வளோதான் இந்த மந்திரம். அப்பாவை நினைச்சிங்க. ஆனால் இந்த விதை குட்டி தான், இதிலிருந்து வர்ற மரம் தான் 1000 கோடி ஆத்மாக்களும் இல்லையா? ஸோ பிராமணனாக இருந்து நாம் தேவதை ஆகிறோம். அது எப்படி வந்து பிராமணர் அப்படியே ஏணிப்படியில் தேவதை இருக்கும், அப்படியே இறங்கிட்டே வரும் 5000 வருஷம். கடைசி படிக்கட்டில் வந்து அப்படியே பிராமணர்களாகி சல்லுன்னு மேலே ஏறும். மறுபடியும் ஏறுறது எதுக்கு? மறுபடியும் இறங்கிட்டே இருக்கும் பொறுமையாக. இல்லை, இதை அழகாக அந்த ஏணிப்படி இதில் இருக்குது, அழகாக நம்ம புரிய வைக்க முடியும். ஸோ 84 பிறவி எடுக்கிறவங்க வந்து இதில் தான் ரகசியம். பாபா கொடுக்குற ஞானம் ஒரே ஞானம் தான், ஈஸியாக தான் இருக்குது, எல்லாருக்கும் புரியாது. இதுதான் பெரிய விஷயம். 84 பிறவி, 83 பிறவி எடுக்கிறவங்க பவர் தான். ஆனால் 84 பிறவி எடுக்கிறவங்களுக்கு புரிகிறது, 83 பிறவி எடுக்கிறவங்களுக்கு புரியாது. நாமளே புரிஞ்சுக்கலாம், அவங்ககிட்ட போய் வாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நடிப்பு நடிப்பு சாட்சியாக பார்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். அப்போ 80 பிறவி எடுக்கிறாங்க, எல்லாமே தெய்வீக குலத்தை சார்ந்தவங்க தான். நாம் சூரிய வம்சத்தவர ஆகும். 21 பிறவி, அதில் 8 பிறவி சூரிய வம்சம் தான். பட் அதுலேயுமே மார்க்கை வச்சு மார்க்கு கம்மியாகுது, ஃபெயில் ஆகுது அப்படின்னா திரேதாயுகத்துக்கு ஓடி போயிடும் இல்லையா? அதனால் சூரிய வம்சத்தில் லேட்டாக வருவோம். ஏன்னா எல்லாரும் ஒன்றா வந்துட மாட்டாங்க, ஒன்றாக வரதான் மாட்டாங்க. ஆனால் போகிறது ஒன்றா தான் போகும். எல்லாம் கொசு கூட்டம் மாதிரி போகும். நினச்சி பார்க்கவே கற்பனைக்கு எட்டாததாக இருக்குதுல்ல. ஒன்றாக செல்வார்கள், முக்தி கொஞ்சம் கொஞ்சமாக பிறவியில் வருவாங்க. இதுவோ புரிஞ்சு. உண்மையிலே இறைவன் கருணை உள்ளம் உடையவர்னா ஏன் உலகத்தை அழிக்கிறாரு? உண்மையிலே கருணை உள்ளம் இருக்கிறதுனால தான் அழிக்கிறாரு. இல்லைன்னா யோசிச்சு பார்க்கலாம், இப்போ உலகம் இருக்கிறது அப்படியே விட்டா எவ்வளோ மோசமாக இருக்கும். இப்பயே தண்ணி கிடைக்கல, விகாரங்கள் தலை விரிச்சு ஆடுது, என்னென்னமோ நடக்குது. அந்த கருணையினால தான் அவர் முதல்ல முடிக்கிறார். இதுக்கு மேலே இருந்தால் குழந்தைங்க துக்கம் தாங்க முடியாது இல்லையா? இப்பயே இருக்கிற வியாதியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒருத்தர் சொல்லும்போது ஐயோ அப்படி இருக்குது இல்லையா? சரி, இப்போ பாப்பா சொல்கிறாரு நிறைய பேர் ஞானத்தை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனாலும் ஒன்றா வர மாட்டாங்க. ஆனால் ஒன்றா போவாங்க. அதுக்கு பேர் என்னது? முக்தி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பிறவியில் வர ஆரம்பிப்பாங்க, மேலேருந்து இறங்குவாங்க. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் எப்படி ஒன்றா 84 பிறவி எடுக்க முடியும்? பாபாவை கூப்பிட தான் செய்கிறாங்க. பாபா மீண்டும் வந்து கீதை ஞானத்தை சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா? கிருஷ்ணர்னாலே கீதா உபதேசம் தான் ஃபேமஸ். அவங்க கிருஷ்ணர் தான் நினச்சிருக்காங்க, சிவன் தெரியாது. ஆனால் அவர் மீண்டும் வருவார்,
வந்து அதே கீதை தான் மறுபடியும் சொல்லுவாருன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அப்படிதான் அர்த்தம், கூப்பிடுறது அதுக்கு தான். ஏன்னா கடவுள் வர வேலை கீதை சொல்லதான். அப்போ அதனால கீதை ஞானத்தை எப்போ சொல்ற மாதிரி மகாபாரதத்தில் இருக்கும்? சண்டை நடக்கும்போது. மகாபாரத யுத்தம் நடைபெறுதோ எப்போ இந்த மகாபாரத யுத்தம் நடைபெறுதோ அந்த சமயத்துல தான் வந்து கீதை ஞானத்தை பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கு பேர் தான் ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நீங்க அப்ப இந்த உலக அழிவு எதுக்கு நடக்குது? நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக. அதுக்காக இந்த டைம்ல பேரழிவு ஏற்படுற டைம்ல ராஜ்யம் உங்களுக்கு வரப்போகுது, ஒரு தூய்மையான உலகம் உருவாக போகுது, இந்த யோகத்துல இருங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க ராஜயோகம் கத்துட்டு இருக்கிறீங்க. கல்பமா 5000 வருஷத்துக்கு பிறகு பாபா வந்து நமக்கு ஞானம் கொடுக்கிறாரு. சத்திய நாராயணன் கதை கேட்குறாங்க இல்லையா? இவங்க எங்கிருந்து வந்தாங்க, பிறகு எங்க போனாங்க, அது பத்தி யாருக்குமே தெரியல இல்லையா? பாருங்க, பாபா புரிய வைக்கிறார் குழந்தைகளை. இப்ப ராவணனுடைய நிழல் படிஞ்சிருக்குது. இப்ப டிராமாவின் அனுசாரம் ராவண ராஜ்யம் முடிய போகுது. சத்தியுகத்துல இருக்கிறது ராமராஜ்யம் மற்றும் இப்ப இருக்கிறது ராவண ராஜ்யம். இப்ப ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் பாபா வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொரு கல்பத்திலையும் இதான் பண்றாரு. இப்ப சத்யநாராயணன் கதையை கேட்குறாங்க, இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு. பாபா கேட்குறாரு, அவங்க எங்க இருந்து வந்தாங்க? திடீர்னு தொகுடின்னு குதிச்சு வந்தாங்களா கேட்குறாரு. எங்க போனாங்க, எங்க இருந்து வந்தாங்க, எங்க போனாங்க? சூப்பரா கேட்குறாருல்ல. இதெல்லாம் ஏன் யாரும் யோசிக்க மாட்டாங்க? எப்பவுமே இருந்துச்சு அந்த ராஜ்யம், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருந்திருக்கும் தானே அவங்களுக்கு முன்னாடி. இப்போ எங்க இருந்து வந்தாங்க? சூப்பர் கேள்வியில. பரந்தாமத்துல இருந்து வந்தது இருக்கட்டும், மத்தேஜ் என்ன பண்ணி அந்த பதவியை அடைஞ்சாங்க? அதான் அந்த இடத்துல தான் எங்க இருந்து வந்தாங்க எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. பாபா புரிய வைக்கிறார் குழந்தைங்களை. இப்ப ராவணனுடைய நிழல் படிஞ்சிருக்குது எல்லார் மேலேயும், இந்த உலகத்தின் மேலேயும். ஆனால் டிராமாவின் அனுசாரம் ராவண ராஜ்யம் முடிவடைய போகுது. அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாரு. சத்தியுகத்துல ராமராஜ்யம் இப்ப இருக்கிறது ராவண ராஜ்யம்னு புரிஞ்சுக்கிறீங்க. நமக்குள்ள என்ன ஞானம் வந்திருக்குதோ அது இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த ஞானம் யாருக்காவது இருக்குதா? எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கணும், பாபா நினைவிலே இருக்கிறோம், எதுவுமே கிடையாது. இது நம்முடைய புது படிப்பு. இந்த படிப்பு எதுக்காக? புது உலகத்துக்காக. கீதையில கிருஷ்ணருடைய பேரை எழுதி இருக்கிறாங்க, அது பழைய விஷயம். கீதையின் பகவான் கிருஷ்ணர்னா உங்களுக்கு புது உலகத்துடைய விஷயம் தெரியல, அது பழைய உலகத்துடைய விஷயம். நீங்க தான் புது விஷயத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதையோ நாங்கள் ஒருவரும் கேள்விப்பட்டதில்லை, சிவபகவான் வாக்குன்னு சொல்றீங்க, நாங்களோ கிருஷ்ண பகவான் வாக்கு என்று தானே கேட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? நீங்க என்னங்க சிவபகவான் வாக்கு சிவபகவான் வாக்குன்னு சொல்றீங்க, கீதை அவர் சொன்னாருன்றீங்க, எங்க கிருஷ்ணர் தானே சொன்னாங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, கிருஷ்ணன் சொன்னது இங்க இருக்கிறவங்களுக்காகங்க, கிருஷ்ணர் வாழ்ற உலகத்துக்கு போறவங்களுக்கு அது கிடையாது. ஸோ கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு இருக்க போறீங்களா, கிருஷ்ணரை ஆக போறீங்களா? இல்லையா? ஆக போறவங்க உண்மையை கேளுங்க, வழிபாடுறவங்க துக்கத்திலே துடிச்சிட்டு இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க இஷ்டம். நீங்க புது உலகத்துக்காக ஒவ்வொரு விஷயம் புதுசா தான் கேட்குறீங்க இல்லையா? இங்க இருக்கிற எதுவுமே வெளியில கேட்டது கிடையாது. பாரதம் புராதனமானது அப்படின்னு எல்லாருக்குமே இப்ப எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்ப இருந்துச்சு
இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்படி நடந்துச்சு, இவங்க எப்படி அந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, பிறகு அந்த ராஜ்யம் எங்க போச்சு, இத பத்தி சிந்திக்க கூட யாரும் தயாரா இல்லை. இதுதான் பெரிய விஷயம். இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப இயேசுவோடைய கதை, நபியோடைய கதையெல்லாம் நிறைய துக்கத்தை அனுபவிச்சாங்க. அதையெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க கரெக்டா. இது சுகம் நிறைஞ்ச கதை. ஆனா எங்க போச்சு? கோயில் கட்டி கும்பிடுறோம், ஆனா அவங்க எங்க போனாங்க? யாருடைய புத்தியிலும் இதெல்லாம் வர மாட்டேங்குது. இவங்களுடைய ராஜ்யம் முடிஞ்சு போற மாதிரி அப்படி என்ன நடந்துச்சு இந்த உலகத்துல? இப்படி ஒரு பயங்கரமா இருந்ததுனால தான் கோயில் கட்டி கும்பிட்டீங்க. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அதெல்லாம் முடியுதுன்னா யாரு வெற்றி அடைஞ்சாங்க? எதுவுமே புரிஞ்சுக்கல. அப்ப அவங்களுடைய ராஜ்யத்தை யாரோ வென்றுட்டாங்க. யாருக்கிட்ட அந்த ராஜ்யத்தை பறி கொடுத்தாங்க? சூப்பரா கேட்கிறாரு இல்லையா? பல்லவன் இருந்தாரு, பல்லவன் இன்னொருத்தர் ஜெயிச்சாரு, அப்படி அப்படியே கதை வருது. அப்ப இவங்க யாரு ஜெயிச்சா? அதெல்லாம் எங்களுக்கு வானாம்ப்பா, நான் பாட்டுக்கு நாராயணன்னு இருக்கிறேன், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்பல அப்படின்னு இருக்கிறாங்க. எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த மனிதர்களோ சத்தியுகத்துக்கு 1,00,000 வருடங்கள் கொடுத்துட்டாங்க. லட்சக்கணக்கான வருஷம். சத்தியுகமே அத்தனை வருஷம் நடந்ததா கொடுத்துட்டாங்க. லக்ஷ்மி நாராயணன் 1,00,000 வருடம் ராஜ்யம் செஞ்சிருப்பாங்கன்றது நடக்க முடியாத விஷயம். லட்சக்கணக்கான வருஷம் ஒரு ராஜ்யம் இருக்குமா ஒருத்தரே? பிறகு சூரிய வம்சி ராஜாக்கள் ஏராளமாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி யாருடைய பேரும் இல்லை. 1250 வருடங்கள் என்பது யாருக்குமே தெரியாது. பிறகு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எதுவரை நடைபெற்றது, இதுவும் யாருக்கும் தெரியாது என்றால் பிறகு 1,00,000 வருடங்களின் விஷயம் யாருக்காவது எப்படி தெரிய வரும்? யாருக்குமே புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. இப்பொழுது நீங்கள் சின்னஞ்சிறுவர்கள் உடனே புரிய வைக்க முடியும். இது ரொம்ப ஈஸி. பாரதத்துடைய கதை முழுமையான கதை. சத்யுக திரேத்தாவில கூட பாரதவாசி ராஜாக்கள் இருந்தாங்க. தனித்தனி சித்திரங்கள் கூட இருக்குது. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கேயோ பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் சொல்லிடுறாங்க. பாபா சொல்றார், இதுவே 5000 ஆண்டுகளின் கதை தான். இன்னையிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு, ராஜ பரம்பரை இருந்துச்சு. பிறகு மறு ஜென்மம் எடுக்க வேண்டி வந்தது. சின்ன சின்ன பெண் குழந்தைகள் இவ்வளவு கொஞ்சமாக கூட அமர்ந்து புரிய வச்சாங்கன்னா இவங்க ரொம்ப நல்ல ஞானம் படிச்சிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தையை தவிர வேற யாருக்கிட்டையும் கிடையாது. தில்லா சொல்லலாம், இது இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம், வேற எந்த வேதத்துலையும் கிடையாது. மற்ற எல்லாருமே வேதத்தை படிச்சு தானே சொல்றாங்க. நாங்கள் சொல்றது எங்கேயுமே வேதத்துல இல்லை சொல்லலாம், ஏன்னா இறைவன்கிட்ட இருக்குது. இப்போ பாபா சொல்றாரு, சரி அவங்க ராஜ்யம் எப்போ நடந்துச்சு, எங்கே போனாங்க, எப்படி அடைஞ்சாங்க, இதையும் யாரும் யோசிக்கிறது இல்லை. லக்ஷ்மி நாராயணன் லட்சக்கணக்கான வருடம் ராஜ்யம் செஞ்சாங்கன்னா இப்போ லட்சக்கணக்கான வருடம்னா பல ராஜாக்கள் வந்திருக்கணும். அப்படி யாருடைய பேரும் ஃபேமஸாக இல்லையே, இல்லை தானே, இல்லையா? வெறும் லக்ஷ்மி நாராயணன், அஷ்டலக்ஷ்மி, சரி 8 லட்சுமினா அப்போ 8 நாராயணன் தான் இருக்க முடியும். ஆலை இலையில இருந்து வர கிருஷ்ணர் வர மாதிரி இப்ப பாபா சொல்றாரு, சத்தியுகத்துக்கு திரேதாயுகத்துக்கு தனித்தனி ராஜாக்கள் இருக்கிறாங்கன்றத கூட நாம அழகா சின்ன குழந்தைங்க கூட இதை நீங்க புரிய வைக்க முடியும்.
ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த மாதிரி கதையெல்லாம் ஜென்ரலாக யார் சொல்லுவாங்க? வயசானவங்க தான் சொல்லுவாங்க இல்லையா? நிறையா படித்து நிறையா கதைகள் கேட்டு. ஆனால் நம்ம சின்ன சின்ன வயசில் சொல்கிறோம். அப்போ சின்ன சின்ன பெண்கள் இதை புரிய வச்சாங்கன்னா கேட்குறவங்களுக்கு இவங்க நல்ல ஞானம் கரெக்டாக பேசுகிறாங்க, 5000 வருஷம்தான்றாங்க, லட்சக்கணக்கான வருஷம் கிடையாதுன்றாங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. பிறகு ஆமாம், அப்போ அது கரெக்டு தான். அப்போ இந்த உலக அழிவுக்கு பிறகு மீண்டும் அவங்க ராஜ்யம் வருது அப்படிங்கிறது தான் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறது ராஜ பரம்பரையே இருந்துச்சு, அவங்க மறுபிறவி எடுத்து எடுத்து விகாரத்தில் மாட்டும்போது தான் ராஜ்யத்தை இழக்கிறாங்க, மற்ற தர்மங்கள் வந்துடுது. எங்களுக்கும் கூட ஆன்மீக தந்தை இந்த ஞானத்தை கொடுத்து இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆத்மா சரீரத்தின் மூலம் கேக்குது. இப்ப பாபா ஆத்ம பயிற்சி சொல்றாரு. ஸோ நமக்குள்ள தனியா பேசிக்க வேண்டியது. ஆத்மானா எனக்கு ஞானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஆத்மாவின் அப்பா. ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமா கேக்குது. ஆத்மா தான் சொல்லுது வாய் வழியா என்னென்ன, நான் இன்னாராக ஆக போகிறேன் அப்படின்ட்டு, இன்ஜினியர் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், நாராயணன் ஆக போகிறேன், எல்லாமே சொல்கிறது ஆத்மா தான் சொல்லுது. தன்னைத்தான் மனிதர்கள் உணர்வதில்லை. தான் யாருன்றதே அவங்க உணரல, ஆத்மான்றதே. பாபா தான் நம்மை ஆத்மான்னு உணர வைக்கிறாரு. நாம் ஆத்மா 84 பிறவிகளை முழுசாக எடுக்கிறோம். இப்படி விஷயங்களை உட்காந்து சொல்லி புரிய வச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்களாம், இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஞானம் இருக்குதுப்பா அப்படின்ட்டு. கடவுள் ஞானம் நிறைந்தவர் இல்லையா? கடவுள்கிட்ட படிக்கிற குழந்தைங்க மட்டும் எப்படி இருப்பாங்க இல்லையா? அதான் அப்போ நீங்கள் சொல்லணும், பேசுறது என்ன தெரியுமா? ஆத்மா. ஆத்மா தான் பேசுது. அப்போ நீங்கள் உடம்புக்குன்னு மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. உடம்பை விட்டுட்டு ஆத்மா போய் வேற உடம்பு எடுக்கும், அதுக்கு சம்பாதிச்சிங்களா? அதை கேட்கணும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ 84 பிறவிகள் நாம் எடுக்கிறோம். இப்போ கடைசி பிறவி இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு பிடிக்கும். கடவுள் ஞானம் நிறைந்தவர், ஆனந்தமயமாக இருப்பவர், நம்மளை துக்கத்திலிருந்து விடுவிப்பவர், நமக்கு சுகதாம் சொர்க்கத்தின் வழிகாட்டினெல்லாம் அவரை மகிமை பாடுறாங்க. ஆனால் இதெல்லாம் பாடுறாங்க வழிகாட்டின்னு பாடுறாங்க. ஆனால் எதுக்கு வழிகாட்டி எங்கே அழைச்சிட்டு போவாருன்னு மட்டும் யாருக்கும் தெரியல. மனிதர்கள் எப்போ அதிக துக்கம் நிறைஞ்சவர்களாக ஆகுறாங்களோ அப்பதான் இறைவன் விடுவிக்கிறார். நாடகத்தின் அனுசாரம் அப்பதான் வராரு இல்லையா? கலியுகத்தின் உச்சத்துல. ராவணனுடைய ராஜ்யம்னு ஒண்ணு இருக்குது, ஹெவன்லி காட்ஃபாதர்னு சொல்றாங்க. ஹெல் தான் ராவண ராஜ்யம். இந்த ஞானத்தை யாருக்காவது உட்கார்ந்து நீங்க சொன்னீங்கன்னா உடனே இதை எல்லோருக்கும் போய் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா? நிறைய இதில் சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்கூல்லலாம் போய் சொல்லுங்கள். பட கண்காட்சி ஜோதிலிங்க இதுலேயே சொல்லுவாங்க, நீங்கள் முதல்ல ஸ்கூல்லலாம் போய் சொல்லணும். அவங்களுக்கு சொன்னோடனே அவங்களுக்கு அப்படி டச் ஆகுது. ஆனால் மிக நல்ல தாரணை இருக்கணும். கண்காட்சியின் சித்திரங்கள் உள்ள புத்தகமும் உள்ளது, இன்னும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மிகவும் சேவை செய்ய முடியும் இல்லையா? இப்போ புக்கிலே வந்துருச்சு 7 நாள் இது இருக்குது தான், நான் இங்கே பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி, அப்போ வெறும் ஃபோட்டோ மட்டும் இருக்கும் அதில். இப்போ நல்ல தாரணை இருந்தால் தான் இதை நாம் புரியவும் வைக்க முடியும். இந்த குழந்தையும், அதாவது ஜெயந்தி சிஸ்டர் அந்த நேரம் பாபாக்கு எதிரில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கு. இந்த ஜெயந்தி சிஸ்டர் கூட லண்டனில் அங்கே உள்ள தன்னுடைய ஆசிரியருக்கு புரிய வைக்க முடியும். அங்கே லண்டனில் இந்த சேவை செய்ய முடியும். உலகத்தில் ஏமாற்று வேலைகள் நிறைய இருக்குது இல்லையா? ராவணன் ஒரேடியாக எல்லாருமே ஏமாளிகளாக மாற்றிட்டான். குழந்தைங்க முழு உலகத்துடைய சரித்திர பூகோளத்தை புரிய வைக்க முடியும். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எவ்வளவு காலம் நடைபெற்றது?
பிறகு இன்ன சகாப்தத்திலிருந்து இஸ்லாமியர், பௌத்தர், கிறிஸ்தவர்கள் வராங்க. வளர்ச்சி அடைஞ்சு பலவித தர்மங்களின் மரம் எவ்வளவு பெருசாயிடுது. அரை கல்பத்துக்கு பிறகுதான் மற்ற தர்மங்கள் வருது. இப்படி விஷயங்களை இவங்க உட்கார்ந்து சொன்னாங்கன்னா, இவங்களும் ஆன்மீக தலைவர்கள், இவங்க கிட்ட ஆன்மீக ஞானம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பிறகு சொல்லுவாங்க, இந்த ஞானமும் இந்தியாவில் கிடைச்சிட்டு இருக்குதுன்ட்டு. யாருக்கு சொல்றாரு பாபா? ஜெயந்தி சிஸ்டருக்கு சொல்றாரு. அவங்க லண்டன்ல ஜானகிதாதி போகும்போது ஜானகிதாதி கூடவே தான் இருப்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க போய் புரியும். ஆனா இந்த டைம்ல அவங்க என்னவா இருந்தாங்கன்னு தெரியல, இந்த வாணி வந்தப்ப. ஆனா லண்டன்ல இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. ஒருவேளை அப்போ அது என்னன்னு தெரியல, அப்பயே ஜானகிதாதி போனாங்களா என்னன்னு தெரியல. அப்ப பாபா சொல்றாரு, உலகத்துல நிறைய ஏமாத்து வேலை இருக்கு, ராவணன் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்லாம் புரிய வைங்க. அப்ப சொல்லுங்க, லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இவ்வளவு காலம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் வந்தாங்க, புத்தர்கள்லாம் கரெக்டா வருஷத்தை வச்சு சொல்லுங்க, அப்ப புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அப்ப சொல்லுவாங்க, இந்தியாவில தான் இந்த ஞானம் கிடைக்குது. இந்தியாவில இருந்து ஒரு குழந்தை சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் காட்ஃபாதர் கொடுத்து கொண்டிருக்கிறார், ஆன்மீக தந்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அவரு விதை வடிவமாக இருப்பவர். இது தலைகீழான மரம். எது? பரந்தாமத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் மரம். மரத்தை தலைகீழ வச்ச மாதிரி இருக்குது இல்லையா? மேல இருக்கிறது விதை. அது யார்? சிவபாபா. அதுல ஞானம் நிறைஞ்சிருக்கு. விதைக்கு மரத்தை பற்றிய ஞானம் இருக்கும் தானே இல்லையா? எந்த மரத்துடைய ஞானமும் விதையில தானே இருக்கும். இது பலவித தர்மங்களின் மரம். பாரதத்தின் தெய்வீக தர்மம்னு இதுதான் சொல்லப்படுது. முதல்ல பாரதத்தின் தெய்வீக தர்மம் எது? தேவதை தர்மம். முதல்ல அப்ப இந்த மரம் உண்மையிலே என்னன்னா எல்லா தர்மங்களின் மரம். எல்லா தர்மத்து ஆத்மாக்களும் அங்கதான் இருக்கு இல்லையா? எல்லா மதத்தின் ஆத்மாக்களும். முதல்ல லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம், பிறகு ராமர் சீதையின் ராஜ்யம். அரை கல்பம் இதுதான் நடக்குது இல்லையா? சொர்க்கத்திலே பாதி, முதல் பாதி லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம், அடுத்தது ராமர் சீதை. ஸோ அதெல்லாம் அரை கல்பம் முடிஞ்சிருது. அதற்கு பின்பு தான் இஸ்லாமியர்கள் மற்றவங்களாம் இந்த மரம் வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த மாதிரி போய் இந்த குழந்தை சொற்பொழிவு செஞ்சு புரிய வைக்கணும், இந்த மரம் எப்படி வெளிப்படுதுன்னு அப்படின்ட்டு ஜெயந்தி சிஸ்டருக்கு சொல்றாரு. இது நமக்குன்னு எடுத்துக்கணும் இல்லையா? இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது அப்படின்னு நாங்க புரிய வைக்க முடியும்னு சொல்லுங்க. ஏன்னா வெளிநாட்டுல வேற யாரும் இல்லை. அப்ப அந்த டைம் ஜானகிதாதி போகல. அப்ப இவங்க அங்கிருந்து வந்தவங்க பிள்ளை இருக்குது, இந்த ஜெயந்தி சிஸ்டர். அதான் அவங்க பேசுற இங்கிலீஷே வித்தியாசமா இருக்கும். சரி, அப்ப அதான் சொல்ற, வெளிநாட்டுல இன்னும் எந்த பாபா குழந்தையும் போய் சேவை செய்யல பிள்ளை இருக்கு. அதனால இந்த குழந்தை போய் புரிய வைக்க முடியும். பாபா அப்ப சொல்லியிருக்கிறாரு. இப்ப பக்காவா இருக்கிறாங்க அவங்க. இப்ப இரும்பு யுகத்தின் கடைசி, இரும்பு யுகம்னா எந்த யுகம்? கலியுகத்தின் கடைசி நடக்குது. தங்க யுகம் வரப்போகுது. அப்படின்னா லண்டன்ல இருக்கிறவங்க ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. ஆஹா, அது வரப்போகுது அந்த சொர்க்கம் அப்படின்ட்டு. பாபா யுக்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இதன் மீது நீங்க கவனம் கொடுக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு மரியாதை அதிகம் கிடைக்கும். சிறியவர்கள் யாராவது தைரியமான காரியம் செஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட அதிக அன்பு செலுத்துறாங்க. பாபாவுக்கு இது தோன்றுகிறது. இப்படி குழந்தைங்க இதுல கவனம் கொடுத்தீங்கன்னா ஆன்மீக தலைவராக ஆகிடலாம். ஆன்மீக இறை தந்தை, அதாவது ஸ்பிரிச்சுவல் காட்ஃபாதர் தான் அமர்ந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. கிருஷ்ணரை காட்ஃபாதர்னு சொல்றது கூட தப்பு.
கடவுளோ சரீரமற்றவர். அப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்க சொன்னா அவங்க மேல அன்பு அதிகமா இருக்கும் தானே, வயசானவங்க சொல்றத விட. இந்த சின்ன குழந்தை எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஞான மார்க்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, பக்தி மார்க்கத்துல ஆஸ்தா டிவி மற்ற ஹிந்தி பக்தி சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பொண்ணுங்க 16 வயசு 18 வயசு பொண்ணுங்க அப்படியே காவி புடவை கட்டிக்கிட்டு காவி ட்ரெஸ் போட்டு அப்படி பயங்கரம், அப்படியே கண்ணு தண்ணியா ஊத்தும், கிருஷ்ணருடைய கதையை சொல்லுவாங்க. அப்ப சின்ன அதே ஒரு வயசானவங்க சொன்னாங்கன்னா அந்த சேனலை யாரும் பார்க்க மாட்டாங்க. சின்ன பொண்ணுங்கன்னா ஆச்சரியமா இருக்குது இல்லையா? அப்ப பாருங்க, இது கூட நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்ட யுக்தி அது, அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்மளே அது மாதிரி சின்ன சின்ன இருக்கிறவங்க இதை பண்ணணும், கவனம் கொடுங்க அப்படின்ட்டு பாபா சொல்றார். பாபாவுக்கு இது தோணுது. அப்ப நீங்க குழந்தைங்களாம் இந்த மாதிரி கவனம் கொடுத்தீங்கன்னா ஆன்மீக தலைவர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. மற்றபடி கிருஷ்ணர் காட்ஃபாதர் கடவுள் சொல்றது தப்பு. அவருக்கு உடம்பு இருக்குது, உடம்பு இருக்கிற யாரும் கடவுள் கிடையாது இல்லையா? கடவுள் சரீரமற்றவரா இருக்கிறார். ஆத்மாக்கள் நாம எல்லோருமே சகோதரர்கள். அப்ப கிருஷ்ணர் யாரு? சகோதரர் தான், அப்பா கிடையாது. சிவபாபா தான் தந்தை. எல்லாருமே இரும்பு யுகத்துல துக்கம் இருக்கும் பொழுதுதான் அவர் வர. எப்ப மீண்டும் இரும்பு யுகம் வருதோ அப்ப தந்தை மீண்டும் தங்க யுகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக வருவாரு. பாரதம் கடவுள் வரணும்னா என்ன இருக்கணும்? பயங்கர துக்கமா இருக்கும்போது தான் அவர் வராரு. இதுதான் நாடகம். அவர் வந்ததுக்கு அப்புறம் துக்கத்துக்கு முடிவு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் துக்கமே இருக்காது. பாரதம் புராதன சுகதாமமாக இருந்தது, சொர்க்கமாக இருந்தது. அதுல மிக குறைவான மனிதர்கள் தான் இருந்தாங்க இல்லையா? அப்படி ஒரு பழமையான பாரதம் சொர்க்கமா இருந்துச்சு. ஆனா அங்க ரொம்ப கம்மியானவங்க. சரி, அப்ப மற்ற ஆத்மாக்கள் எங்க இருந்தாங்க? பரந்தாமத்துல. இந்த மாதிரி நீங்க புரிய வைக்கணும். இதுல பயப்படுறதுக்கான விஷயம் எதுவும் கிடையாது. இதுவோ கதையாகும். கதை குஷியோட தானே சொல்லுவாங்க. ஒரு 10 கதை சொன்ன குழந்தைங்கெல்லாம் நாம கூட சொல்லியிருப்போம். எவ்வளவு குஷியா சொல்லுவாங்க. குஷியா சொல்லுங்க, இது உண்மையான கதை வேற இல்லையா? உங்களுக்கு இது பக்காவா நினைவு இருக்கணும். நீங்க அப்படி டக்குன்னு சொல்லணுன்றதுக்காக தான் பாபா தினம் இதை சொல்லிட்டு இருக்கிறார். பாபா சொல்றாரு, ஆத்மா எனக்குள் முழு மரத்துடைய ஞானம் இருக்குது, அதைத்தான் நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்றேன். ஞானம் நிறைந்த தந்தை குழந்தைங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் என்னது? ஆத்மா தான். ஆத்மாவாகிய நான் எனக்குள்ள நிரம்பி இருக்குது. எனக்குள்ள இருக்கிறத நான் உங்களுக்கு ஃபுல் மரத்துடைய ஞானத்தையும் சொல்றேன். மறுபடியும் ஒவ்வொரு கல்பமும் குழந்தைங்களுக்கு அப்படியே ஃபுல் ஞானத்தையும் கொடுக்கிறார். இவரு போய் ஞானம் கொடுத்தால் நீங்கள் மற்றவர்களையும் அழையுங்கள்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, ஆம், அழைக்க முடியும். ஏனென்றால் அவங்க அறிந்து கொள்ள விரும்புகின்றனர். பாரதத்தின் புராதன ராஜயோகம் என்பது என்னவாக இருந்தது? அதன் மூலம் பாரதம் சொர்க்கமாக ஆனது. இதை யாராவது புரிய வைக்கட்டும். இப்ப சன்னியாசிகள் என்ன சொல்லுவாங்க? ஆன்மீக ஞானம் கீதையில மட்டும் உள்ளது, ஆக அவங்க போய் கீதையத்தான் சொல்றாங்க. கீதையை எவ்வளவு படிக்கிறாங்க, மனப்பாடம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இது ஆன்மீக ஞானமா என்ன? இதுவோ மனிதர்களின் பெயரில் உருவாக்கப்பட்டது. ஆன்மீக ஞானத்தையும் மனிதர்கள் கொடுக்க முடியாது. நீங்க இப்ப இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த கீதைக்கும் பாபா சொல்ற கீதைக்கும் இடையில இரவு பகலுக்குள்ள வேறுபாடு உள்ளது. ஸ்ரீமத் அதாவது உயர்ந்த வழி, அந்த ஞானத்தை கொடுத்தவர் தந்தை. ஆனா அவங்க கிருஷ்ணர்னு பேரை போட்டுட்டாங்க. சத்தியுகத்துல கிருஷ்ணருக்கு ஒன்றும் இந்த ஞானம் இருக்காது. தந்தை தான் ஞானம் நிறைந்தவர். ஆனா எவ்வளவு முறைகேடான தவறான விஷயங்கள் எழுதிட்டாங்க. கிருஷ்ணருடைய ஆத்மா சத்தியுகத்துல இருந்த பொழுது ஞானமே கிடையாது. எவ்வளவு சிக்கலாக்கி வச்சிருக்கிறாங்க. இவங்கள் எல்லாம் வெளிநாடு சென்று பேரை, பாபாவோட பேரை வெளிப்படுத்த முடியும், சொற்பொழிவு செய்யலாம். சொல்லுங்கள், உலகத்தின் சரித்திர பூகோளத்தின் ஞானத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியும். கடவுள் சொர்க்கத்தை எப்படி ஸ்தாபனை செய்யறாரு,
அது சொர்க்கத்திலிருந்து பிறகு நரகமாக எப்படி ஆகுது அப்படிங்கிறத நாங்க உங்களுக்கு புரிய வைக்கிறோம்னு சொல்லுங்க. இதை அமர்ந்து குறிப்புகளாக எழுத வேண்டும். பிறகு நாம் ஏதேனும் பாயிண்ட் மறந்து விடாமல் இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணணும். பிறகு நினைவு செஞ்சு எழுதணும். இந்த மாதிரி பயிற்சி செய்யறதுனால ரொம்ப நல்லா எழுதுவீங்க, மிக நன்றாக புரிய வைப்பீங்க. அப்பதான் பெயர் புகழ் கிடைக்கும். இங்கிருந்து கூட பாபா யாரையாவது வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும். இவர்கள் சென்று புரிய வைத்தாலும் மிகவும் நல்லது. 7 நாட்களிலும் கூட மிகவும் புத்திசாலி ஆக முடியும். புத்தி மூலம் தாரணை செய்யணும். விதை மற்றும் மரம் பற்றியது விவரமான ஞானமாகும், அதாவது விஸ்தாரமான ஞானம். பாபா ரொம்ப சேவைக்காக எப்படி புரிய வைக்கிறதுன்றது தான் ஆழமா சொல்றாரு இல்லையா இன்னைக்கு. அப்ப நீங்க போய் புரிய வைங்க. என்னன்னா நீங்க முழு மரத்தோட ஞானத்தை பாபா சொல்றாரு, அதை நீங்க சொல்லி புரிய வச்சீங்கன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்களாம், நல்லா இருக்குதுங்க எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல அது மாதிரி ஆகும். இருங்க அவங்களும் வரட்டும் அவங்களும் வரட்டும், அவங்களுக்கு ஒரு குஷி இருக்கும். அப்ப அவங்க கிட்ட சொல்லுங்க, இந்தியாவுக்கு வெளிநாட்டுல இருந்து எல்லாருமே யோகா கத்துக்குதான்ப்பா வராங்க, தியானம். இப்ப இந்தியாவில இருந்து தான் வருதுன்னு தெரியுது, ஆனா ஒரிஜினல் எதுன்னு தெரியாம மனிதர்களுடைய ஹடயோகத்துல மாட்டிக்கிறாங்க. அப்ப நீங்க புரிய வைங்க. பாரதத்தின் பழமையான இந்த ராஜயோகம் ஒன்றும் விபூதி வர வைக்கிறதுக்கோ லிங்கத்தை வர வைக்கிறதுக்கோ சித்து வேலை செய்யறதுக்கு இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கு வருது, தேவதை ஆக்குறதுக்கு. ஸ்ரீகிருஷ்ணரை உருவாக்குன ஞானம் இது, யோகம் இது அப்படின்னு புரிய வைங்க. ஆனா இதன் மூலமாக, இந்த ராஜயோகத்தின் மூலமாக இந்த பாரதமே சொர்க்கமாச்சு இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா மகாபாரத யுத்தத்துல கீதை சொல்றார் ஸ்ரீகிருஷ்ணர். அது முடியும் பொழுது, அந்த யுத்தம் முடியும் பொழுது பிடிக்கிற அந்த நாட்டுக்கு பாரதம் பேர் வைக்கிறார். அப்ப அது சொர்க்க பூமியாக இருக்கும் சொல்ற, அதுல இருக்குது ஆக்சுவலா. அப்ப இந்த யோகத்தின் மூலமாகத்தான் பாரதம் சொர்க்கமாவே ஆயிடுச்சுன்னா இது சாதாரண யோகமா? அப்படி புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை யாராவது புரிய வைங்க. ஜெயந்தி சிஸ்டர் சொல்றாங்க, இல்லாட்டினாலும் யார்கிட்டயாவது சொல்லி நீங்க புரிய வைங்க. இப்ப சன்னியாசிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கீதையை படிச்சுட்டு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற என்ன ஞானம் இருக்கு? அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சமஸ்கிருத ஸ்லோகனை சொன்னா மக்கள் கவர்ந்து ஈர்க்கப்படுவாங்கன்ட்டு ஸ்லோகனை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியாது அதுல என்ன இருக்குன்ட்டு. யாருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, அவங்க சொல்றதை அப்படியே கேட்க போறாங்க இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அதுக்கு பேர் ஆன்மீக ஞானமா? கீதையில கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனன் சொன்னார், 2 பேரும் உடம்புடைய பேரை வச்சிருக்கிறாங்க. ஆன்மீக ஞானம் ஆத்மாவுக்கு பரமாத்மா சொன்னாதான் அது ஆன்மீக ஞானம். அங்க 2ம் உடம்பு பேசிக்குது, அது எப்படி ஆன்மீக ஞானம்? அப்ப அந்த கீதைக்கும் பாபா சொல்ற இந்த கீதைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மனிதர்கள் யாரும் ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியாது. உண்மையில கொடுத்தது சிவன். அவங்க கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க. அதான் சொல்றாரு, சத்தியுகத்துல ஒன்றும் கிருஷ்ணருக்கு இந்த ஞானமே கிடையாது. அப்புறம் எப்படி அவர் சொல்லுவாரு? அங்க சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, அது வேற இருக்குது இல்லையா? இவ்வளவு தவறு பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க வெளிநாடு போய் சொற்பொழிவு செய்யுங்க. உலகத்தின் சரித்திரம் பூகோளத்தின் ஞானத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியும். வேற எந்த மதத்திலையும் அது கிடையாது. வருஷத்தோட நாங்க கொடுக்குறோன்றோம். 5000 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது, 5000 வருஷம் இறுதியில் முடிய போது, மீண்டும் ஆரம்பிப்போது எந்த மதத்துல சொல்லியிருக்கிறாங்க? கிடையாது இல்லையா? அதை சொல்லுங்க. எப்படி சொர்க்கத்தை உருவாக்குறார் கடவுள், அது எப்படி நரகமா ஆகுது, அதை நாங்க புரிய வைக்கிறோம். அது ஒன்றும் கனியை சாப்பிட்டு தோத்துற விஷயம் கிடையாது இல்லையா? இப்படி இதை நீங்க உட்கார்ந்து என்னென்ன பவர்ஃபுல்லா அவங்கள டச் பண்ணோம் அதை முதல்ல உட்கார்ந்து நோட்ஸ் எழுதுங்கன்ற. எழுதும்போது தான் நம்ம என்னதான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலைல கிளாஸ் எடுத்துட்டு வரும்பொழுது பார்த்தா யோசிக்கிறேன், அடடா இதை சொல்லியிருக்கலாமே, நல்லா தான் சொல்லியிருக்கிறேன், பட் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை விட்டுட்டுமேன்ட்டு. அதுக்கு தான் பாபா சொல்கிறா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எழுதுங்க. அது ஞானம் கேட்குறது தானாக வரும்.
பட் இருந்தாலும் நீங்க எழுதுனீங்கன்னா இன்னும் தரமான கருத்துக்கள் இருந்திருக்கும்ல. அப்ப நினைவு செஞ்சு நீங்க எழுதணும், பயிற்சி செஞ்சு எழுதிங்கன்னா நல்லா எழுதுங்க, நல்லா புரிய வைப்பீங்க. அப்பதான் உங்களுடைய பேரும் ஃபேமஸ் ஆகும், பாபாவுடைய பேரும் ஃபேமஸ் ஆகும். அப்ப பாபா சொல்றாரு 7 நாள் கோர்ஸ் முடிச்சா கூட உடனே புத்திசாலி ஆக முடியும்ன்றது. அப்ப நாம் என்ன பண்ணோம், புத்தி மூலமாக தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும், மைண்டில் அது சுற்றிக்கிட்டே இருக்கணும். பாபா இதை சொன்னார், இதை சொன்னார். நீங்கள் எழுதி பார்க்க பார்க்க நான் முதல்ல இதை வந்து ஒரு புரிய வைக்கணும்னா அல்லது வீடியோ போடணும்னா என்னன்னு தெரியல. அப்போ பார்த்தா ஞானம் புரிஞ்சிருச்சு. ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு சக்கரத்தில் எங்கே வேணாலும் நுழையலாம். ஸோ அப்படி அந்த சக்கரத்தை வச்சு உட்காந்து டைரியில் ஃபுல்லாக எழுதி 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 தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த ஒரு போதை வந்து நம்மளை எழுத வைக்குது. எழுத வைக்க வைக்க இன்னும் நிறைய வரும். இப்போ பாபா சொல்றாரு, புத்தி மூலம் நீங்கள் தாரணை செய்யணும், இதை ஆசை போட்டுட்டே இருக்கணும். விதை சிவபாபா, மரம் எல்லா ஆத்மாக்கள். இந்த நாடகம் இது வந்து விஸ்தாரமான ஞானம். சித்திரங்களை வச்சு நீங்கள் நல்லா புரிய வைக்க முடியும். சேவைக்கான ஆர்வம் இருக்கணும் இல்லையா? நமக்கு சேவையில் தான் உண்மையான குஷி. சேவை செய்யலைனாலே முடிஞ்சு போச்சு, எல்லாமே போச்சு. அது சேவை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், எந்த கஷ்டமும் உங்களுக்கு தெரியாதுப்பா, ஜாலியாக மாயா அவங்க கிட்டே வராது, பயப்படும். ஆனால் சேவைக்கான ஆர்வத்தோட குஷியாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக உயர்ந்த பதவி ஆகிடும். ஞானம் ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ நீங்கள் ஆர்வம் வைங்க, மற்றதெல்லாம் கடகடன்னு வந்துக்கிட்டே இருக்கும். பாபா ஹெல்ப் பண்ணுவார். இது பழைய மோசமான உலகம். சொர்க்கத்துக்கு முன்னாடி இந்த பழைய உலகம் மாட்டுச்சாணம் போன்றதான். எப்படி சொல்றாரு பாருங்க, மாட்டு சாணம் மாதிரியா. எதுக்கு முன்னாடி? சொர்க்கத்துக்கு முன்னாடி. இது மேல உங்களுக்கு ஏன் புத்தி போகுதுன்றார் பாபா. என்ன மாதிரி வார்த்தை வைராக்கியம் வர்றதுக்காக சொல்றாரு பாருங்க இல்லையா? இதுல இருந்து துர்நாற்றம் தான் வருது. ஆனா அது தங்கத்தின் உலகம், இது அழுக்கான உலகம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு பாருங்க. இப்ப நாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு போய் இளவரசன் இளவரசி ஆவோன்னு நாம புரிஞ்சுக்கிறோம். அங்க புஷ்ப விமானம் இருக்கும் தங்கத்துல, ஆனா ஆக்சிடென்டே ஆகாது, குழந்தை கூட ஓட்ட முடியும். அந்த மாதிரி உலகம் தானே தேவை இன்னைக்கு. ரோட்டை கிராஸ் பண்ண முடியுதா நிம்மதியா இல்லையா? விபத்து நிகழாத அளவு பாதுகாப்பான விமானம் அங்க இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் போகும் பொழுது திரும்பி வருவாங்களா தெரியல இல்லையா? ஏரோப்ளேனா இருந்தாலும் சரி, விண்வெளிக்கு போனாலும் சரி. இப்ப பாபா சொல்றாரு, அதனால அங்க ஒருபொழுதும் விபத்தே நிகழாது. இந்த குஷி குழந்தைங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்களுக்கு அழுகையே வராது. ஏன்னா இவ்வளவு பெரிய உலகத்துக்கு போக போறோம். ஆனா 20 வருஷம் டக்குன்னு போயிடாது இல்ல? அப்ப நாம பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் டக்குன்னு போயிடுச்சு. 20 வருஷம் என்ன இருக்குது? அப்ப நமக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். எல்ஐசி போட்டீங்கன்னா 20 வருஷம் பாலிசி, அது கண்டிப்பா நம்ம அனுபவிக்க போறதில்லை இப்ப போட்டா. ஆனா இது கன்ஃபார்ம் கேரண்டி. அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும் இல்லையா? இந்த குஷி உள்ளுக்குள்ள இருந்தா அழவே மாட்டீங்க எதுக்காகவும். நீங்க புரிஞ்சுக்கிறீங்க தானே, நாம இளவரசன் இளவரசி ஆவோம்னு. ஆக உங்களுக்குள்ள ஏன் உள்ளுக்குள்ள குஷி வரக்கூடாது? குஷியில டான்ஸ் ஆடுங்கன்றார் இல்லையா? புரிஞ்சுக்கிறீங்க தானே, இளவரசன் இளவரசி ஆக போறோம் அப்படின்ட்டு. வருங்காலத்துல அப்படிப்பட்ட பாடசாலைக்கு போவோம், இதை செய்வோம். இதெல்லாம் ஏன் மறந்து போகுதுன்னு குழந்தைங்களுக்கு புரியுறது இல்லை. மிகுந்த நஷா இருக்கணும் இல்லையா? அங்க ராஜ குடும்பம் போகும், நமக்குன்னு தனியா ஒரு காலேஜ் இருக்கும், அங்கெல்லாம் துக்கமே கொடுக்க மாட்டாங்க யாரும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் மறந்துடுறீங்க? இப்போ மறக்காம இருந்தீங்கன்னா சதா குஷி இருக்கும். நான் நாராயணன் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? நான் நாராயணனுடைய ஆத்மா, நாராயணன் ஆக போகிறேன், பாபாவோட இணைஞ்சு இருக்கிறேன், இதையே சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ நாராயணன் நினைக்கும் போது நாராயணன் நான் சாதாரண ஆத்மா கிடையாது, என்னை விட உயர்ந்தவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ சாதாரண மனிதர்கள் கவர்ந்து இழுக்கப்படக்கூடிய விகாரங்களுக்கு நான் அடிமையாக மாட்டேன். நான் வேற இல்லையா? எல்லாத்துக்கும் உலகத்தின் அதிபதி நான். பஞ்ச தத்துவமும் என் கண்ட்ரோல்குள்ள இருந்துச்சு. நான் போய் இந்த கீழான விகாரத்துல மாட்டோம்னா அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. நான் நாராயண ஆத்மா, சிவபாபாவோட இணைஞ்சு இருக்கிறேன்,
கண்டினியூஸாக பவர் தெரியும், நல்லது. ஸோ அந்த போதை இருக்கணும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மீக நம்பிக்கை சாரம். இந்த பழைய மோசமான மாட்டுச்சாணம் போன்ற அசுத்தமான உலகத்தை புத்தியில மறந்து தங்கம் மாதிரி இருக்கிற இந்த சத்யுக உலகத்தை நினைவு செஞ்சு அளவற்ற குஷியிலும் போதையிலும் இருக்கணும். ஒருபோதும் அழக்கூடாது. பாபா சொல்றாரு இல்லையா, நீங்க நாராயணன் ஆகுறீங்கன்னா உங்களுக்குள்ள எவ்வளவு கர்வம் இருக்கணும்ன்ற. சே, நான் போய் இந்த கேவலமான வேலையை செய்யறதா இல்லையா, இப்படி இருக்கணும். இது எனக்கு வேணும். ஒரு ருசியா ஒரு ஹோட்டல்ல சமைக்கிறாங்க, நான் தூய்மையான உலகத்துக்கு அதிபதி, நான் போய் அதனால ஈர்க்கப்படலாமா? எனக்கு பாபா எதை சொல்லியிருக்காரு அதை தான் நான் சாப்பிடணும் இல்லையா? சரி, அந்த மாதிரி ஒருபோதும் அழக்கூடாது. நான் எதுக்கு வாழணும்? உலகத்தின் அதிபதி அழலாமா இல்லையா? ஒரு பாட்டு கூட வருமே, மன்னவனே அழலாமான்னு. ஸோ நமக்கு தான் பாபா பாடுறாரு அது இல்லையா? பாபா தான் அவர் உயிரா, நாமளும் நம்ம உயிரா அவரும் இருக்கிறோம் இல்லையா? பாபா சொல்ற ஆழமான மகிழ்ச்சி தரக்கூடிய ரமணிகரமான விஷயங்களை புத்தியில தாரணை செஞ்சு செஞ்சு மற்றவங்களுக்கும் குஷியோட புரிய வைக்கணும். ஸ்பிரிச்சுவல் லீடர், ஆன்மீக தலைவர்ன்ற டைட்டில் வாங்கணும். ஆன்மீக தலைவர் டைட்டில் யாருக்கு கிடைக்கும்னாரு பாபா? யாரு நல்ல போதையோட புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறாங்களோ அவங்க ஆன்மீக தலைவர். ஆன்மீக தலைவர்களா நீங்க நாம? சரி, இனிமேல்ட்டு ஆன்மீக தலைவர். அப்ப நாம புரிய வைக்கணும் இல்லையா? வரதானம், தனது உயர்வான நிலையில் நிலைத்திருப்பதன் மூலம் மாயாவை தனக்கு முன் தலைவணங்க செய்யும் மிக உயர்ந்த பதவிக்கு உரிமையுள்ளவர் ஆகுங்கள். மாயா இங்க இருக்கும் இல்லையா? இந்த உலகத்துல இருக்கும். அது தலை வணங்கன்னா உங்களுடைய நிலை உயர்வான நிலையில இருந்தாதான் உங்களை பார்த்து தலை வணங்கும். அது காட்டுற கவர்ச்சிக்கெல்லாம் நாம மயங்கினீங்கன்னா அது இவ்வளவுதானு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி உயர்ந்த பதவிக்கு உரிமை உள்ளவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி மகான் ஆத்மாக்கள் ஒருபோதும் யார் முன்னிலையிலும் தலை வணங்குவது இல்லை, அவங்களுக்கு முன்னாடி எல்லாரும் தலை வணங்குவாங்க. அந்த மாதிரி நீங்க பாபாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வ சிரேஷ்ட ஆத்மாக்கள். எங்கேயும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லது மாயாவின் விதவிதமான கவரக்கூடிய வடிவங்களில் நம்மை தலைவணங்க வைக்க முடியாது. இப்பொழுதிலிருந்தே மாயாவை சதா தலைவணங்க செய்கின்ற நிலையில் நிலைச்சிருந்தீங்கன்னா அப்பதான் மிக உயர்ந்த பதவிக்கான தகுதி உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் முன்னிலையில் சத்யுகத்தில் பிரஜைகள் சுயமரியாதையுடன் தலை வணங்குவார்கள். மேலும் துவாபர யுகத்தில் உங்களுடைய நினைவு சின்னங்களின் முன்னிலையில் பக்தர்கள் தலை வணங்குவார்கள். சூப்பரா சொல்றாரு இல்லையா? மகான் ஆத்மாக்கள் இருக்கிறாங்கன்னா யார் முன்னாடியே தலை வணங்குவாங்களா? மாட்டாங்க இல்லையா? அப்ப இருக்கிறதுல மிகப்பெரிய மகான் ஆத்மாக்கள் நீங்க தான் சொல்றாரு. கடவுளே சொல்றாரு, உங்களை விட உயர்ந்தவங்க விஐபி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப நீங்க எதுக்காகவும் யாரு முன்னாடியும் தலை வணங்க கூடாது. அப்படின்னா திமிரா இருங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன் தலை வணங்குறோம்? இப்ப தூய்மையான உணவை சாப்பிடணும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நல்லா பசின்னு ஒரு இடத்துல போய் கரிமீன் வெட்டுறதை பார்த்துட்டாங்க மற்றவங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தலை குனிஞ்சிருவீங்க. அதே மாதிரிதான் எல்லா விகாரத்துக்குமே இல்லையா? இப்ப தலை வணங்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீமத் படி போனீங்கன்னா நீங்க யாருக்கும் தலை வணங்க தேவையில்ல. அந்த ஒரு போதை, அந்த ஒரு தைரியம் இருக்கும். ஸ்ரீமத் படி நடந்தீங்கனாலே தைரியம் இருக்கும். மனசுக்குள்ள தவறான எண்ணத்துல இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே ஒரு குற்ற மனப்பான்மை இருக்கும். அப்ப நீங்க இப்படி தலையை வணங்காட்டினா கூட புத்தினால தலை வணங்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. மாயா உங்களை தலை வணங்க வச்சிடுச்சு. ஆனால்
நீங்க தான் மாயாவை எப்பவுமே தலை வணங்க வைக்கணுமே தவிர நீங்க ஒரு தடவை கூட மாயா முன்னாடி தலை வணங்கி நிக்க கூடாது. மாயா வரணும், வர 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 உங்ககிட்ட வணங்கிட்டு போயிட்டே இருக்கணும். வரும்போதெல்லாம் தலை வணங்கிட்டு தான் போகணும். அது பல ரூபத்துல வரும். ஆனா நீங்க உயர்ந்த நிலையில நிலைச்சிருந்தீங்கன்னா, அப்படியே ஆத்ம உணர்வுல பாபாவோட இணைஞ்சு பாபா சொல்ற அதே மனநிலையா அமைதியே ஆனந்த சொரூபத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா அது என்ன பண்ண முடியும்? உங்களை உணவே பண்ண முடியாது. அந்த 2 உலகத்திலே பறந்துருந்தீங்கன்னா மாயா என்ன பண்ண முடியும்? அப்ப அப்படி ஒரு வினாடியை விடாம இப்பத்துல இருந்து நீங்க தலை வணங்க வச்சீங்கன்னா, சத்தியுகத்துல உங்க பிரஜைகள் சுயமரியாதையோட உங்களுக்கு தலை வணங்குவாங்க. துவாபர யுகத்துல அப்படியே ஆஸ்தானமா காலில் விழுந்து தலை வணங்குவாங்க. கோயில் அப்படித்தானே, அப்படியே கோயிலை சுத்தி பிறண்டு வருவாங்க. அது எல்லாம் எதுக்கு கிடைக்குது? அவங்க பண்றது மூட நம்பிக்கை, அது இதுன்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். ஆனா அது ஏன் பண்றாங்க? அந்த அளவுக்கு நீங்க எல்லாரையும் தலை வணங்க வச்சிருக்கிறீங்க, தலை நிமிர்ந்து நின்று இருக்கிறீங்க, ஸ்ரீமத்தை விட்டு கொஞ்சம் கூட மீறாம. சூப்பர் இல்ல? செம பவர்ஃபுல் மார்கனம் ஸ்லோகன். எப்பயுமே நான் மாயா கிட்ட ஒரு வினாடி கூட தோக்க மாட்டேன். நான் நாராயணன். நாராயணன் தோக்கலாமா? நான் பிரஜையானன். நாராயணன் நான் இல்லையா? உலகத்தின் அதிபதி நான். சிவனுக்கு அடுத்ததான் நான் தான். அப்படி சரி. ஸ்லோகன். கர்மம் செய்யும் நேரத்தில் யோகத்தின் சமநிலை சரியாக இருக்க வேண்டும். அப்பதான் கர்ம யோகின்னு சொல்ல முடியும் உங்களை. சூப்பர் இல்லையா? கர்மம் பிளஸ் யோகம். அப்ப காரியம் செய்யறதுக்கு ஈக்குவலாக புத்தியும் பாபா கிட்ட சமமா இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப வேலை செய்யறதுல பாபாவை மறந்துட்டேன்னு இருக்கக்கூடாது. அப்ப வேலையில இருக்கிற ஈடுபாட்டுக்கு ஈக்குவலா அங்கேயும் இருக்கணும். அங்க இருந்துகிட்டு வேலை செஞ்சீங்கன்னா தான் நீங்க கர்மயோகி இல்ல. சமமா இருக்கணும். வேலை தனியா பண்ணிட்டு யோகம் தனியா இருக்கக்கூடாது. ரெண்டும் இணைஞ்சு இருக்கணும். ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னாரு? சூப்பர். சொல்லும் போதே மாதாஜி சிரிச்சுட்டே சொல்றாங்க பாருங்க. அப்புறம் என்ன சொன்னாரு? நாம தான் மாயாவை அடிப்பணிய வைக்கணும். நாம அடிப்பணிய கூடாது. சிந்தனை செஞ்சுட்டு இருக்கணும். அப்புறம் என்ன சொன்னாரு பாபா? மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறவங்க, போதையா புரிய வைக்கிறவங்களுக்கு. அப்புறம் சேவை செய்யறதுக்கு என்னென்ன சொன்னாரு? பெண் குழந்தைங்களை சேவை செஞ்சா எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, மரியாதை வைப்பாங்க, அன்பு வைப்பாங்கன்றாரு. அப்புறம் இரும்பு யுகத்தின் கடைசியில வந்து உங்களை துக்கத்துல இருந்து காப்பாத்துறாங்க. சூப்பர். அப்புறம் என்ன சொன்னாரு? ராஜயோகத்தை பத்தி புரிய வைங்க. எங்க இருந்தாங்க இந்த ஸ்ரீகிருஷ்ணர், அதை பத்தி புரிய வைங்க. ஸோ அடுத்த நோட்டீஸ் அதை பத்தி அடிக்கலாம். சூப்பரானது. நீங்க தலை குனிக்கூடாது, தலை வணங்க வைக்கணும் கண்டினியூஸா. சூப்பர் பாயிண்ட். சான்ஸ் இல்லை இல்லையா? கர்மம் செய்யும் போது பாபாவோட புத்தி இணைச்சிக்கிட்டே கர்மம் வேலை செய்யணும். அப்பதான் கர்மயோகி, கர்மயோகின்னு சொல்லுவாங்க. சரி. ஓம் சாந்தி.